நாம இன்னைக்கு கன்னியாகுமரி தொகுதியை பத்தி பார்க்க போறோம். ஆனா இது வெறும் தேர்தல் களம் பற்றிய ஒரு பார்வை இல்ல. அதுக்கு மேல ஒரு தொகுதிங்கிறது எப்படி ஒரு நிர்வாக அமைப்பா செயல்படுது, அதோட சவால்கள் என்னன்னு தரவுகள் மூலமா ஆழமா புரிஞ்சுக்க போறோம். இது சட்டமன்ற தொகுதி எண் 229க்கான ஒரு அரசியல் பொருளாதார வரைபடம். நீங்க மக்களுக்கு உண்மையாவே சேவை செய்யணும்னு நினைச்சா முதல்ல அந்த மண்ணோட தன்மையையும் அங்க வாழ்ற மக்களோட உண்மையான பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்கணும். அதுதான் முதல் படி. இப்போ நாம பார்க்க போறது இந்தியாவோட தென்கோடி முனையில இருக்கிற இந்த தொகுதியோட அரசியல், பொருளாதாரம் மற்றும் நிர்வாக ரீதியான சவால்களை பற்றிய ஒரு ஆழமான பார்வைதான். சரி, நாம எப்படி இந்த ஆய்வை முன்னெடுத்துட்டு போறோம்னா, முதல்ல த பல்ஸ் ஆஃப் த சாயில், அதாவது அந்த மண்ணோட நாடி துடிப்பை புரிஞ்சுப்போம். அடுத்து த கோர் சிக்னல்ஸ், தரவுகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அனாட்டமி ஆஃப் தி அவுட்கம், இப்போதைய நிலைமைக்கு என்ன காரணம்னு ஆராய்வோம். நாலாவதா ப்ளூ பிரிண்ட் ஃபார் கவர்னன்ஸ், நிர்வாகத்துக்கான ஒரு செயல் திட்டத்தை முன்வைப்போம். கடைசியா த பாத் டு விக்டரி, வெற்றிக்கான பாதையும் பார்ப்போம். வாங்க உள்ள போலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது கன்னியாகுமரியோட நாடி துடிப்பு. சொல்லப்போனா கன்னியாகுமரி ஒரு முரண்பாடுகளோட பூமி. பார்க்கறதுக்கு ரொம்ப நகரமயமான பகுதியா தெரியும். ஆனா மக்களோட வாழ்வாதாரம் இன்னிக்கும் விவசாயம், மீன்பிடின்னு பாரம்பரிய தொழில்களை நம்பிதான் இருக்கு. சுத்தி கடல் இருந்தும் கடுமையான தண்ணீர் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. இந்த மாதிரி முரண்பாடுகள் தான் இங்க இருக்கிற அரசியலே தீர்மானிக்குது. இந்த நம்பரை பாருங்க. ஒரு காலத்துல 25,000 ஏக்கர்ல விவசாயம் நடந்த பூமி இது. ஆனா இப்போ வெறும் 10,500 ஏக்கர் தான். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 60% விவசாய நிலம் காணாம போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? பெரிய அணைகள்ல இருந்து வர வேண்டிய பாசன கால்வாய்கள் எல்லாம் தூர்ந்து போய் விவசாயத்துக்கான உள்கட்டமைப்பே மொத்தமா சிதைஞ்சு போனதுதான். இது வெறும் நம்பர் இல்ல, இது ஆயிரக்கணக்கான விவசாயிகளோட வாழ்க்கை சரிஞ்ச கதை. அடுத்ததா இங்க இருக்கிற சமூக அமைப்பை பார்ப்போம். இது ரொம்பவும் நுட்பமான ஒண்ணு. இங்க ஹிந்துக்கள் 48.7%, கிறிஸ்தவர்கள் 46.9%. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம அளவுல இருக்காங்க. நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு தனிமனிதனோட கண்ணியத்தையும் மதிக்கணும்னு சொல்லுது. அதனால இந்த மாதிரி ஒரு நுட்பமான சமூக சமநிலைய ரொம்ப கவனமா கையாளணும். ஒரு தலைவர் பொதுவெளியில பேசும்போது ரொம்ப பொறுப்புணர்வோட பேச வேண்டியது அவசியமாகுது. இந்த ரெண்டு பெரிய சமூகங்கள்லயும் நாடார் சமூகத்தோட பங்கு ரொம்ப முக்கியமானது. இத புரிஞ்சுக்காம இங்க அரசியல் பண்ண முடியாது. சரி, இந்த நிலவரத்துல இருந்து தரவுகள் நமக்கு என்னென்ன முக்கியமான சிக்னல்களை கொடுக்குது? தரவுகள் பொய் சொல்லாது. நாம தான் அதை சரியா புரிஞ்சுக்கணும். அது காட்டுற வழியில போனா தீர்வு நிச்சயம். ரொம்ப தெளிவா 3 சிக்னல் கிடைக்குது. ஒன்னு, தண்ணீர் பஞ்சம். இது ஏதோ ஒரு சாதாரண பிரச்சனை இல்ல, இது நிர்வாகத்தோட அப்பட்டமான தோல்வி. ரெண்டாவது, அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாதது. இந்த தொகுதி யாருக்கும் சொந்தம் இல்ல, மக்கள் நினைச்சா யார வேணாலும் மாத்துவாங்க. மூணாவது, வாக்காளர்களோட சோர்வு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாததால மக்கள் ஒருவித விரக்திக்கு போயிட்டாங்க. அதனாலதான் ஒரு மாற்று சக்தியை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லைங்கிறதுக்கு இந்த எண்களே சாட்சி. பாருங்க, 2016 தேர்தல்ல திமுக 42.41% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாங்க. ஆனா அடுத்த 5 வருஷத்துல 2021ல அதிமுக 48.79% ஓட்டு வாங்கி தொகுதியை கைப்பற்றுறாங்க. ஒவ்வொரு தேர்தல்லையும் தொகுதி கை மாறுதுன்னா என்ன அர்த்தம்? மக்களோட கோபமும் எதிர்பார்க்கும் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு இது காட்டுது. இந்த 6.31%, இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான நம்பர். 2021ல நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்கு சதவீதம் இது. இத வெறும் வாக்குகளா பார்க்கக்கூடாது. 2 பெரிய கட்சிகள் மேலையும் நம்பிக்கை இழந்த மக்களோட எதிர்ப்பு வாக்குகள் இது. மக்கள் வேறொரு மாற்றத்தை தேடுறாங்கன்னு சொல்றதுக்கான ஒரு அலாரம் பெல் இது. சரி, இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். மறுபடியும் சொல்றேன், நம்ம நோக்கம் தனிப்பட்ட நபர்களை தாக்குறதில்ல. ஒரு சிஸ்டம், ஒரு நிர்வாக அமைப்பு ஏன் மக்களுக்கு சேவை செய்ய தவறுச்சுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். இத பாருங்க, இதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம். 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள புத்தேரி அணை திட்டம் நாகர்கோவிலுக்கு தண்ணி கொண்டு வர திட்டம். ஆனா அது செயல்படுத்தப்படவே இல்லை. விவசாயிகளோட கோவத்துக்கு இதுதான் முக்கிய காரணம். இது வெறும் ஒரு திட்டம் ஃபெயிலியர் ஆனதில்ல, இது ஒட்டுமொத்த நிர்வாக அமைப்போட பேரழிவு தோல்வி. இது ஒரு பெரிய அரசியல் தவறான கணக்கீடு. அப்போ பதவியில இருந்தவர் RSS பேரணியில கலந்துக்கிட்டது நடுநிலை வாக்காளர்களை அவர்கிட்ட இருந்து தள்ளி வச்சுது. அது மட்டும் இல்ல, அவரோட சொந்த கட்சிக்குள்ளேயே இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிடுச்சு. இது அந்த நேரத்து அரசியல் சூழலை சரியா புரிஞ்சுக்காததால வந்த வினை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நுட்பமான சமூக நல்லிணக்கம் இருக்கிற இந்த பகுதியில இது ஒரு தேவையில்லாத அச்சுறுத்தலா பார்க்கப்பட்டது. சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். இது வெறும் காத்துல சொல்ற வாக்குறுதிகள் கிடையாது. இது கன்னியாகுமரியோட மறுமலர்ச்சிக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்பகத்தன்மையோட செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம்.
இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தும் போது மக்களோட தனிப்பட்ட தரவுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும் அவங்க சம்மதத்தோட அதை பயன்படுத்த வேண்டியதும் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடையாளம். இந்த திட்டம் 4 முக்கியமான தூண்கள் மேல நிக்குது. தூண் நீர் பாதுகாப்பு. அந்த புத்தேரி அணை திட்டத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும். 2வது தூண் வாழ்வாதார மேம்பாடு. மீன்பிடி துறைமுகத்தை நவீனப்படுத்தணும். 3வது தூண் பொருளாதார வளர்ச்சி. ஒரு கடலோர சுற்றுலா வழித்தடத்தை உருவாக்கணும். கடைசி மற்றும் மிக முக்கியமான 4வது தூண் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குதல். சாதாரண நலத்திட்ட உதவிகள் கூட சரியா போய் சேருதான்னு உறுதி செய்யணும். இந்த 4மே மக்களோட நேரடி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுது. வெறும் திட்டம்னு சொன்னா பத்தாது. அதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ காலமாகும், மக்களுக்கு அதனால என்ன லாபம்னு தெளிவா சொல்லணும். பாருங்க, புத்தேரி அணை திட்டத்துக்கு 300 கோடி செலவாகும். ஆனா 3 வருஷத்துல 20,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். மீன்பிடி துறைமுகத்துக்கு 150 கோடி போட்டா 2 வருஷத்துல 5,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி சுற்றுலா வழித்தடத்துக்கு 150 கோடி செலவு பண்ணா 2,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும். இத நாம செலவுன்னு சொல்லக்கூடாது. இது மக்களோட எதிர்காலத்து மேல செய்யற முதலீடு. எவ்வளவு நல்ல திட்டம் இருந்தாலும் அதை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. அவங்களோட உணர்வுகளோடையும் தேவைகளோடையும் பேசுற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வேணும். அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி. இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. அதாவது ஒரு தலைவருக்கு 4 முகம் இருக்கணும். சிவனோட முகமா தண்ணி பிரச்சனைல இப்போதைய நிர்வாகத்தோட தோல்விகளை எதிர்த்து கோபத்தை வெளிப்படுத்தணும். விஷ்ணுவோட முகமா ஸ்திரத்தன்மை, சமூக நல்லிணக்கம்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். பிரம்மாவோட முகமா இளைஞர்களுக்கு புது புது வாய்ப்புகளையும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் பத்தின ஒரு கனவை காட்டணும். கடைசியா துர்கையோட முகமா விவசாயிகளையும் மீனவர்களையும் பாதுகாக்கிற கவசமா இருக்கணும். இந்த 4 குணமும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு முழுமையான தலைவர் உருவாகிறார். அப்போ கன்னியாகுமரிக்கான தொலைநோக்கு பார்வை என்னவா இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். மக்களை பிரிக்கிற அரசியலை தூக்கி போட்டுட்டு அவங்களோட உண்மையான வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்தணும். விவசாயம் மறுபடியும் தழைக்கணும், இளைஞர்களுக்கு இங்கேயே வேலை கிடைக்கணும், சமூக நல்லிணக்கம் உடையாம பாத்துக்கணும். இதுதான் உண்மையான தொலைநோக்கு. இந்த மண்ணுக்கு அந்த சக்தி இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர்றதுதான் ஒரு நல்ல தலைவரோட வேலை. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்க தொகுதியை மேம்படுத்தணும்னு விரும்புனா blueprintstrategies.ia mgr@blueprintstrategies.ia என்ற மின்னஞ்சல்லையோ இல்லனா 08042041602 என்ற எண்ணிலையோ தொடர்பு கொள்ளுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.